ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்புட் எப்படி இன்னும் பல டைப்பில் பைத்தான் ப்ரோக்ராமில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த இது பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 5 கொடுத்துருவான். கொடுத்துட்டு 1 2 3 4 5 நம்பர்ஸ் ஆஃப் இன்புட் கொடுத்துட்டு இதை நீங்கள் வாங்குற போல் இருக்கும் இன்புட்டு. அது எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ a ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட் போட்டு 5 நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மேப் போன வீடியோவில் பார்த்துருப்போம். மேப் இங்கே எத்தனை வேரியபிள் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட் இங்கே கொடுத்தோன்னா அது அக்சஸ் ஆகிருக்கும், மேப் ஆகிருக்கும் சொல்லியிருப்போம். இப்போ இங்கே லிஸ்ட்டுன்னு போட்டோன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே வேரியபிளில் லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். அதான் எங்கள் லிஸ்ட்டு ஃபங்க்ஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இங்கே இப்போ இது கொடுத்தோமா 5 ஈக்குவல் டு 5 ஏல ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த 1 2 3 4 5 எல்லாமே என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். எப்படி ஸ்டோர் ஆகும்? 1 2 3 4 5 ஸ்டோர் ஆகும். எல்லாமே இன்டீஜர் டைப்பாக இன்டீஜராக ஸ்டோர் ஆகிடும். ஸ்ப்ளிட் என்ன கொடுத்துருக்கோன்னா நம்ம கேப் கொடுத்தோன்னா இங்கே கேப்பாக இருக்கோன்னா இந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸாக இருக்கோம்னா ஸ்பேஸாக இதாகிட்டு நம்மளுக்கு தனியாக அக்சஸ் ஆகி வந்துடும். இப்போ இந்த இடத்துல அந்த ஏ இப்போ எதுக்குன்னு கேட்கலாம் நீங்கள். இப்போ ஏ எதுக்கு, இது மட்டும் போட்டால் போதாமா அப்படின்னு கேட்கலாம். இந்த ஏ எதுக்குன்னா ஏ வரைக்கும் நம்ம இப்போ 5 வேரியபிள்னால் 5 வரைக்கும் நம்ம இன்புட் வாங்கிடணும் இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏ நம்ம கொடுத்துருக்காங்களே. அதனால் அந்த ஏ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த லிஸ்ட்டில் 5 நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேளை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இப்போ எப்படி இங்கே சைட் பை சைட் கொடுத்தாங்கன்னா இங்கே லைன் பை லைன் இப்போ 5 கொடுத்துட்டு 5 நம்பர் ஆஃப் 1 2 3 4 5 ஓகே 5 இன்புட் கொடுத்துறா. அதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் போட்டு நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி கற்றுக்கலாம் சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ மாதிரி ஏ ஈக்குவல் இன்புட்டாக வாங்கிட்டு இதுமாரி லிஸ்ட்டு நம்ம வேரியபிள் முன்னாடி டிஃபைன் பண்ணிடுறோம். எல் ஈக்குவல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எம்டி லிஸ்ட்டை அசைன் பண்ணிடுறோம். இப்போ ஃபார் லுப்லாம் நான் லேட்டர் வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார் லுப்பும் வைல் லுப்பும் இந்த வீடியோவில் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா கிளியராக ஃபார் லுப்பு வைல் லுப்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபார் லுப் எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார் லுப்பும் வைல் லுப்பும் டிஃப்ரெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஃபார் லுப் நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்னா அது ஃபார் லுப் யூஸ் பண்ணலாம். எத்தனை டைம் ரன் ஆகணும்னு தெரியாது, எத்தனை டைம்லாம் ரன் ஆகலாம்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டான். ஸோ நம்மளுக்கு நம்ம இது இப்போ ஏ ஈக்குவல் டு இன்புட் 5 கொடுத்துறான். ஒருவேளை நம்மளுக்கு தெரியும் நோன் ஏ நோன் ஆச்சா. ஸோ நம்ம ஃபார் லூப்பு யூஸ் பண்ணுறோம். வைல் லூப்பு யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஏ போட்டோமா 8 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். 8 டைம்ஸும் ஒரு இன்புட்டாக நம்ம வாங்குவோம். கேன்ற வேரியபிளில் ஒரு இன்புட்டாக நம்ம வாங்குவோம். இதெல்லாம் இன்டீஜர்ஸாக இன்ட் ஆஃப் இன்புட்டாக போட்டு ஒரு இன்டீஜராக கீழே வாங்கிட்டு அந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுறோம். அப்பன் பண்ணுறது நத்திங் மீன்ஸ் இதில் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஒரு 1 2 3 4 5 அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்துட்டே வந்துட்டால் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அவுட்புட் இப்படி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோன் நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நம்ம இதே பண்ணலாம். இப்போ அன்னோனாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு சிங்கிள் லைனில் 1 2 3 இருக்கலாம், இல்லை 1 2 3 4 அப்படி இருக்கலாம், இல்லை 1 2 3 4 5 எத்தனை வேரியபிளாக நான் கொடுத்துருக்கலாம். இப்போ அதை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு அதை எப்படி நம்ம இன்புட்டாக பைத்தான் ப்ரோக்ராம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா அதே தான் நம்ம ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் முன்னாடி போட்டது எல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்புட் இன்புட் ஸ்பிட்டாக போட்டோமா அதே போலே தான் இங்கேயும் லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட்டு கம்மா இன்புட் டாட் ஸ்ப்ளிட்டாக போட்டுட்டு சைடில் நம்ம எதுவும் போட தேவையில்லை. ஏன்னா அது நம்மளுக்கு நோன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்தா நம்ம போடலாம். இப்போ நம்ம அன்னோன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ்னால நம்ம அதெல்லாம் போடக்கூடாது. இது எத்தனை நம்பர் நம்ம இன்புட் கொடுத்தாலும் அது எல்லாமே இந்த சிங்கிள் லைன்லேயே நம்ம போட்டால் நம்மளுக்கு எல்லாமே அக்சஸ் ஆகிடலாம். இந்த லிஸ்ட்டுன்னு பார்த்தா சிங்கிள் லைன் மட்டும். இப்போ சிங்கிள் லைன் நீ எத்தனை நம்பர் 10 நம்பர் கொடுத்தாலும் இந்த லிஸ்ட்டு அக்சஸ் பண்ணுறோம். இப்போ இதுவே நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்தமாரி கொடுத்துட்டானா நம்மளுக்கு எத்தனை தெரியாமல் லைன் பை லைன் ஒரு லைனுக்கும் விட்டு இப்போது 6 கொடுத்துருக்கானா இது நம்மளுக்கு தெரியாது. அப்போ எப்படி நம்ம இன்புட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அது எப்படின்னா எல்லுன்னு ஒரு லிஸ்ட் வேரியபிள் டிஃபைன் பண்ணிப்போம். எல் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் வாங்கிட்டான். இப்போ வைல் இது நம்மளுக்கு இப்போ இந்த வைல் லுப் என்னென்னு புரியுதா. நம்மளுக்கு எத்தனை வாட்டி ரன் ஆகணும்னு தெரியாது. ஸோ நம்ம வைல் லுப் யூஸ் பண்ணுறோம். வைல் ஆஃப் ட்ரூன்னு போட்டுக்கிறேன். ட்ரூன்னு வைல் லுப் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படி சொல்கிறேன்.
ரன் ஆகிட்டே இருக்கணும். பி ஈக்குவல் டு இன்புட் வாங்குறேன். இப்போ இந்த இன்புட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 வாங்கும். இப்போ 1 வந்து நாட் என்ன யூஸ் பண்ணால், இப்போ இதில் இன்புட்டே வரலன்னா பிரேக் ஆகிடு அப்படி சொல்கிறேன். இன்புட்டு ஒரு வேளை வந்துச்சுன்னா லிஸ்ட்டில் ஆட் பண்ணேன்னு சொல்கிறேன். புரியுதா? இப்போது வந்து 1 வந்து பியில் வந்துச்சா, நாட் பின்னு போட்டோன்னா பியில் எதுவுமே இல்லையான்னு கேட்குது. இல்லை 1ன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னனால அது அதில் போகாது. நெக்ஸ்ட்டு வந்து while loop ரன் ஆகும். மறுபடியும் 2ன்னு வரும். 2க்கு அதுமாரி செக் பண்ணோம், 2க்கும் வராது. 3க்கு வரும், 4 5 6. அப்புறம் 6க்கு அப்புறமும் இன்புட் வந்து அது கேட்கும். ஆனால் யூசர் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது வந்து எம்டியாக தான் இருக்கும். அப்போ எம்டியாக நாட்டு போட்டோன்னா அது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகிடுச்சுன்னா பிரேக் ஆகிடும் while loop. பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு அது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி பிரிண்ட். இப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஏன் ஸ்ட்ரிங்கில் இருக்குன்னா நான் இன்புட் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இன்டாப் போட்டு போடல. இன்டாப் போட்டால் இங்கே வந்து கொஞ்சம் எரர் வரும். அது நான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு நம்ம வந்து எல்லாமே ஜென்ரல் பார்த்திங்கன்னா இன்புட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டாப் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. அதை டைப் காஸ்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ இன்புட் போட்டால் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கிடைக்கும். ஸ்ட்ரிங்காக வந்து நம்மளுக்கு இன்புட்டை வந்து அக்சஸ் பண்ணுவோம். அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டாப் போட்டால் இன்டிஜராக மாறிடும். அதே நம்ம ஃப்ளோட் ஆஃப் அந்த இன்புட் போட்டிங்கன்னா ஃப்ளோட்டாக வந்து மாறிடும். அதே போல் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நான் இன்னொரு தடவை கூட வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். கிளியராக இருக்கா பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா வேரியஸ் டைப் ஆஃப் இன்புட்ஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேக்ஸிமம் டைப் ஆஃப் இன்புட்ஸு. வேறு எந்த டைப்பும் வந்து இன்புட் வந்து வராது மேக்ஸிமம்மு. வேறு எதனா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு எதனா கண்டென்ட் பார்க்கலாம். இன்புட் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.